1990ல 5 lakh rupees ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு அது 1 crore வரைக்கும் வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம். கேட்கவே அமேசிங்காக இருக்குல்ல. பட் நிஜமாலே இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஏன்னா இந்த லேண்ட் உங்களுக்கு அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா ஆனுவலைஸாக 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே அமௌண்ட்டை நீங்கள் அந்த டைமில் ஒரு பிபிஎஃப் இல்லை பேங்க் எஃப்டி என்எஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே நியர்லி இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கும். அதுவும் இன்னும் லெஸ் ஹேசல், ஒரு லேண்ட் டிஸ்பியூட் மாதிரி கம்மி ரிஸ்கோட. ஸோ இமேஜின் பண்ணுங்க, இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்போவே இந்த 5 lakhs நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லைக் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இல்லை எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த ஃபண்ட் எல்லாமே ஹிஸ்டாரிக்கலி 15 to 20% வரைக்கும் ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க ஃபண்ட். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 5 lakh பண்ணியிருந்தீங்கன்னா இப்போதைக்கு அதோட ஒர்த், அதுவும் லேட் 1990ல பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு 6 crores வந்திருக்கும். இதுதான் காம்பவுண்டிங் அண்ட் ஈக்விட்டி க்ரோத்தோட பவர். நீங்கள் ஈக்விட்டியில் எடுக்கிற குட்டி ரிஸ்க் உங்களுக்கு லாங் டேர்மில் எக்ஸ்போனென்ஷியல் ரிவார்ட்ஸ் கொடுக்குது. லேண்ட் ஒரு பெரிய வின்னாக தெரிஞ்சாலுமே இன்ஃப்ளேஷன் அந்த ரிட்டர்ன்ஸை சாப்பிட்ருது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் க்ரோ மட்டும் பண்ணாமல் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ்க்காக எங்களோட பயோவில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.